ஹலோ பிரைஸ் லார்ட், எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் உண்மைத்துவத்தை குறித்து ஒரு வார்த்தை குறித்து பார்க்கலாம். 3 யோவான் 1ஆம் அதிகாரத்துல 3வது வசனம் 5வது வசனம், சகோதரர் வந்து நீ சத்தியத்திலே நடந்து கொள்கிற. நீ என்ற வார்த்தை காயுவை குறிக்கிறது. நீ நடந்து கொள்கிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். சகோதரர் வந்து சத்தியத்திலே காயு நடந்து கொள்கிறார் என்று உன்னை குறித்து, உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். இன்றைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமாக சொல்ல விரும்புகிறது என்னன்னா, ஆண்டவருடைய பிள்ளைகள் போய் தன்னுடைய தன்னுடைய ஆவிக்குரிய தகப்பனார் இடத்துல போய் சொல்றாங்க, காயு அவன் உண்மை உள்ளவனா இருக்கிறான்னு சொல்லும் போது ஆவிக்குரிய தகப்பன் சந்தோஷப்பட்டாராம். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்றாரு, உங்களுடைய உண்மையை குறித்து உங்களோடு இருக்கிறவங்க சாட்சி கொடுக்க முடியுமா? 5வது வசனத்தை பாருங்களேன். பிரியமானவனே, நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையாய் செய்கிறாய். அப்படின்னா என்னன்னா, நீ உனக்கு தெரிஞ்சவங்க கிட்டயும் அந்நியர் உனக்கு தெரியாதவங்க கிட்டயும் நீ உண்மையா நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாட்சி கொடுக்கிறார். நீ செய்த யாவற்றையும் உண்மையாய் செய்கிறாய். இன்னைக்கு நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு டெஸ்டிமோனியான ஒரு லைஃப் நமக்கு இருக்கிறதா? நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளை குறித்து சாட்சி சொல்ல முடியுமா? நம்மை அறியாத நபர்கள் நம்மை குறித்து, அந்நியர்கள், ஆண்டவரை அறியாதவர்கள் உங்களை குறித்து சாட்சி சொல்லுகிறபடி நீங்க இருக்கிறீங்களா? காயுவை குறித்து சாட்சி சொல்லுகிறார்கள். இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, காயு நம்மை போல பாடுள்ள மனிதன் தான், அவரும் சாதாரண மனிதர் தான். அவர் சாட்சியாய் வாழும்போது ஏன் நம்மளால முடியாது? இன்னைக்கு கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு, உன் கூட இருக்கிறவங்க சாட்சி சொல்றபடி உன் வாழ்க்கை இருக்கட்டும். உங்களை அறியாத, ஆண்டவரை அறியாத அந்நியர்கள் உங்களை குறிச்சு சாட்சி சொல்லுகிறபடி உங்க வாழ்க்கை இருக்கட்டும். பவுல் சந்தோஷப்பட்டது போல கிறிஸ்துவும் நம்மை குறித்து சந்தோஷப்படுவார். எத்தனை பேருக்கு இது ஆசையா இருக்கு? நம்மை உருவாக்கின கர்த்தர் சந்தோஷமா இருக்கணும், அப்படிதானே? இன்றைக்கு நம்ம ஆண்டவர் இடத்துல சொல்லாமா, ஆண்டவரே காயு எப்படி இருந்தாரோ அது போல எங்களையும் நீங்க மாற்றுங்க ஆண்டவரே. எங்களை குறித்து எங்களோடு இருக்கிற சகோதரர்கள் சாட்சி கொடுக்கட்டும் உண்மை உள்ளவன் என்று, எங்களை குறித்து அந்நியர்கள் சாட்சி சொல்லட்டும் உண்மை உள்ளவன் என்று. எங்களுடைய கைகளை பரிசுத்தப்படுத்துங்க, இருதயத்தை பரிசுத்தப்படுத்துங்க என்று ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா அவ்வளவு அழகாக எழுதுகிறார் ஆண்டவரே. ஆண்டவரே, காயுவை குறித்து சகோதரர்கள் கொடுத்த சாட்சியையும் அந்நியர்கள் கொடுக்கிற சாட்சியையும் குறித்து அழகாக எழுதியிருக்கிறார் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையும் இப்படி ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கையை நீங்க மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா உண்மை துதிக்கிறோம், உண்மை சொல்லிருக்கோம். ஆவியானவரே, நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களை அறியாத அந்நியர்கள் சாட்சி சொல்லணும் ஆண்டவரே, இவன் உண்மையுள்ளவன் என்று சாட்சி சொல்லணும் ஆண்டவரே. அப்படி எங்களுடைய வாழ்க்கையை மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவரே, நாங்க ஆண்டவரே உமக்கு முன்பாக உண்மையுள்ளவர்களாய் நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. காயுவுக்கு ஆவியானவரை நீர் உதவி செய்தது போல எங்களுக்கும் நீர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. உண்மையுள்ளவர்களாய் எங்களோடு இருக்கிறவர்களும் எங்களை உண்மை அறியாத அந்நியர்களும் ஆண்டவரே எங்களை குறித்து சாட்சி சொல்லுகிற வழியில எங்களுடைய வாழ்க்கையும், எங்களுடைய குடும்பத்தின் வாழ்க்கையும், குடும்பத்தில் இருக்க நபர்களின் வாழ்க்கையும், எங்க பிள்ளைகளின் வாழ்க்கையும் இருப்பதாக இயேசுவின் நாமத்தினால இந்த இரவுல ஆண்டவரே சண்டை போட்டுட்டு ஆண்டவரே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் ஆண்டவரே பிரிந்து படுத்துட்டு இருக்காங்க ஆண்டவரே. என் கர்த்தர் சமாதானத்தை கட்டளையிடுவீராங்க. இப்பொழுதே சமாதானம் உண்டாகட்டும். இப்பொழுதே ஆண்டவரே அந்த இடத்துல ஒரு சமாதானம் உண்டாகட்டும். இருவரும் ஆண்டவரே ஒருவர் மன்னித்து ஆண்டவரே தன்னுடைய அன்பை பகிர்ந்து கொள்ள கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா நீர் உதவி செய்யுங்க. குடும்பத்துல சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா ஒரு சின்ன காரியமா இருக்கட்டும், பெரிய காரியமா இருக்கட்டும், கணவன் மனைவிக்கும், மனைவி கணவனுக்கும், பிள்ளைகள் பெற்றோருக்கும், பெற்றோர்கள் பிள்ளைக்கும் உண்மையுள்ளவர்களாய் நடந்து கொள்ள கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நீரே காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். எல்லாத்துடைய கையில ஒப்படைக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.